உங்களுக்கு அப்புறம் ஸ்டாலின் வருவாரா திமுக தலைவரானு கருணாநிதி அவர்களை கேட்கும்போது இது சங்கரமடம் இல்லைன்னு சொன்னார். சங்கரமடத்தில் ஒரு ஜாதி, திமுகவில் ஒரு குடும்பம், அப்படித்தானே? அதை நீங்கள் சொல்லி தானே ஆகணும். பார்ப்பனியம்னு இவங்க எதிர்த்த அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் இதேமாரி வந்து நீங்கள் எந்த இடத்துல பிறந்தீங்க அதை வச்சு தான் உங்களுக்கு ப்ரிவிலேஜ் வருது அப்படின்னு அந்த பெரியாருடைய அந்த ஒரு முக்கியமான போராட்டம் இருக்குல்ல, அது அதை இன்னொரு கோணமா, அது இன்னொரு பரிமாணமா பார்க்கலாம்ல. இது இன்டர்னல் டெமோக்ரஸிக்குள்ள பொதுக்குழு செயற்குழு அவங்க எல்லாம் ஒத்திசைவோடு ஒத்துக்கிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாதா? காரணத்தை சொல்றேன். இந்த பக்கம் திரும்பினா துரைமுருகன் அவர் பையனை வந்து இப்போ வேலூர் மாவட்டத்துல மாவட்ட செயலரா போட்டுக்கிறாங்க. அவர் எடுத்து பேசுவாரா? இந்த பக்கம் ஐ பெரியசாமி அவரோட பையன் எம்எல்ஏ. இது திமுகவுக்கு வந்து நான் தலைமை கூட பரவாயில்ல, ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் வாரிசு அரசியல் இருக்குது. இது வந்து ஜனநாயக விழுமியத்துக்கு எதிரானது. இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. ஆனா ரகு, நீங்க இப்ப வந்து விஜயுடைய இந்த அரசியல்ல இப்ப அதுல இருக்காங்கல்ல, அவங்கள எது உண்டும் நான் நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுகல அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா கூட அந்த கியூ அவ்வளவு பெருசா இருக்குது. எல்லா பார்ட்டியும் இப்படி நடக்குது. ஆனா திமுக ஏன் கேள்வி கேட்கிறோம் அதிகமா அப்படின்னா, அந்த திமுக அளவுக்கு ஐடியாலஜிக்கல் பேஸ் அந்த கட்சிகளுக்கு கிடையாது. திமுகவோட பாரம்பரியம், அதோடைய கொள்கை பிடிப்பு, இதுக்காக தான் கேள்வி அதிகமா இருக்கு. இன்னொரு எம்எல்ஏவே ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. திரு ஸ்டாலின் வரதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு? இப்ப நான் தலைமையில மட்டும் இல்ல, ஒவ்வொரு மட்டத்திலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து வாரிசு அரசியல் இருக்குது. நான் துரைமுருகன் சொன்ன நேருவோட பையன், ஆற்காடு வீராசாமி அவரோட பையன் 2019 திரு ஸ்டாலின் அவருடைய பெயரை அறிவிக்கும் போது அவர் முகமே தெரியாது. ஜென்ரலா நான் நியூஸை கீனா ஃபாலோ பண்ற ஆளு தான். கலாநிதி ஆற்காடு வீராசாமி வட சென்னை அப்படின்னு சொல்லும்போது அவர் முகம் யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அவர் கட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டது இல்ல. அது வாரிசு இல்லாம இடம் கிடைச்சிருக்குமா? கதிரானந்த் என்ன பெரிய களமாட்டினாரு? இங்க சென்னையோடைய 3 எம்பியுமே வாரிசு. நான் என்ன கேட்கிறேன், அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா கேட்கிறேன். இந்தியாவில் நீங்க இப்ப டிஎம்கேலே கேட்கிறேன், டிஎம்கேலே ஒரு 30 வருஷமா ஹார்ட் ஒர்க் பண்ற இந்த ஒரு லெகசி இல்லாத ஒரு தனிநபருக்கு அவருக்கு வசதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுவாரு? ஆனா திமுகவுக்கு ஏன் இன்னைக்கு வந்து இவ்வளோ ஆதரவாளர்கள் இருக்காங்க, கொள்கை பிடிப்பானோ இருக்காங்கன்னா, அது வந்து கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் திரு ஸ்டாலின் வந்தாரு, அதுக்கப்புறம் திரு உதயநிதி வந்தாருங்கிறதுக்காக இல்ல. அண்ணா போட்ட விதை, சாமானியர்களுடைய கட்சி அது, எல்லாருக்கும் எல்லாம் சொன்ன கட்சி அது, லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருந்த கட்சி, பண்ணையார் கட்சியா இருந்த காங்கிரஸை எதிர்த்து களமாடின கட்சி, பொதுச் செயலாளர் பதவியை ரொட்டேஷன் முறையில கொண்டு வரணும்னு சொன்ன அண்ணாவோட கட்சி. அண்ணா பெரியார் 2 பெருந்தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது. அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட பாப்புலாரிட்டி இருந்த எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது, ஜெயலலிதாவுக்கு வாரிசு கிடையாது. அதனால நீங்க தமிழ்நாட்டு அரசியல ஆந்திர அரசியலோட, யூபி அரசியலோட, கர்நாடக அரசியலோட நீங்க கம்பேர் பண்ண முடியாது. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்க மேல் மட்டத்துல மட்டும் இல்ல விஜயன், கீழ் மட்டத்திலையும் தலைவிரிச்சு ஆடுது வாரிசு அரசியல் திமுக. அதுக்கு ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நீங்க எளிய சாதிகள் இருந்து அந்த வாரிசுகள் வரதில்லை. எண்ணிக்கையில வலுவா இருக்கிற சாதி, பொருளாதாரத்துல வலுவா இருக்கிற சாதி, அதுல இருந்து தான் வாரிசு அரசியல் தழைச்சு திமுக. நான் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். எந்த தலித் தலைவர் வந்து வாரிசு கொண்டு வந்திருக்கார் திமுக சொல்லுங்க. ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஐ பெரியசாமி, ஆற்காடு வீராசாமி, நேரு, துரைமுருகன், இவங்களா யார்?